ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 16 டிசம்பர் 2024. बाबा சொல்ற, संतुष्टता के गुण को धारण कर हद के मेरे तेरे के चक्र से मुक्त रहो. திருப்தி என்ற குணத்தை கடைபிடித்து எல்லைக்கு உட்பட்ட எனது உனது என்ற சக்கரங்களில் இருந்தெல்லாம், அதாவது குழப்பங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு இருங்கள். திருப்தி என்ற குணத்தை நமக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, எனது உனது என்ற சின்ன சின்ன சச்சரவுகளுக்குள்ளே குழப்பங்களுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். संतुष्टता सदा निर्विकल्प एक रस के विजयी आसन की अधिकारी बनाती है. திருப்தி என்ற குணமானது சதா நிர்விகல்பமாகவும், அதாவது எப்பொழுதுமே தவறான எண்ணங்கள் எதுவும் அற்ற அந்த தூய்மையான நிலையிலே இருக்க வைப்பதோடு, ஒரே சீரான வெற்றி என்ற ஆசனத்திற்கு உரிமையுள்ளவராக ஆக்கிவிடுகிறது. ஒரே சீரான வெற்றியை அடைகிறோம், அந்த அளவுக்கு அது நம்மை அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது. संतुष्टमणिया सदा बाप दादा के दिल तख्त नशीन सहज स्मृति के तिलकदारी विश्व परिवर्तन की सेवा के ताजदारी बन अपने संपन्न स्वरूप में स्थित रहती है. திருப்தி மணியாக இருப்பவர்கள் எப்பொழுதும் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தின் அதிகாரிகளாக சகஜமான நினைவு என்ற திலகத்தை அணிந்தவர்களாகவும், மூன்றாவது உலக மாற்றம் என்ற சேவையின் கிரீடம் அணிந்தவர்களாகவும் ஆகி தங்களுடைய சம்பன்னமான, அதாவது அனைத்தும் நிறைந்த ஸ்வரூபத்தில் நிலையாக இருந்து விடுகிறார்கள். यह संतुष्टता ही ब्राह्मण जीवन का जीय दान है. இந்த திருப்தி என்பதுதான் பிராமண வாழ்க்கையின் உயிர் தானம் அல்லது உயிர் பிச்சை ஆகும். பாபா 3 விதமான அலங்காரங்களை நமக்கு சொல்லி எப்பொழுதுமே ஒரே சீரான வெற்றி நிறைந்த ஆத்மா என்றும் நம்மை அந்த ஒரு ஸ்வமானத்தை நமக்கு பாபா நினைவூட்டுறார். 3 விதமான அலங்காரங்களா பாபா என்ன சொல்றார்? சதா திருப்தி மணிகளாக இருக்கின்ற குழந்தைகள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சேவை என்ற பொறுப்பின் கிரீடம் அணிந்தவர்களாகவும், பாபாவின் நினைவு என்ற திலகத்தை இட்டுக்கொண்டவர்களாகவும் நாம இருக்கோம். அதனால கிரீடம், திலகம், சிம்மாசனம் என்ற 3 விதமான அலங்காரங்கள் உடையவர்கள் நாம திருப்தி மணிகளான ஆத்மாக்கள். இந்த 3 அலங்காரங்களோட இன்றைக்கு நாம ஒவ்வொரு காரியம் செய்யும்போது கர்மயோகியாக ஆகி இந்த 3 விதமான அலங்காரங்களை அடிக்கடி நினைத்து பார்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.